பரணி நீ ஸ்டார்ட் பண்ணு பரணி. ஸ்டார்ட் பண்ணு. பிரகாஷ் ப்ரோ ஜாயின் பண்றாரு. இப்போ ஜாயின் பண்றாரு. ஓகே 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 ஒரே நிமிஷம் நான் பரணி ப்ரோ எல்லா ஸ்பேஸ் இல்லன்னு எல்லாரும் மிஸ்லீட் பண்ணிட்டு என்ன பழக்கம் இது? இல்ல ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு சொல்றீங்க. ஆமா ஆமா பிரகாஷ் ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாரு, போடலாமா வேணாமா ஸ்கிப் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தாரு. நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு மெசேஜ் பண்ண அது பார்க்கல அவரு. அதையும் நீங்க தான் பண்ணீங்களா? ரைட் ரைட். அது ஈவினிங் அப்போ எல்லா டீமும் உங்க மேல தான் போடணும். அப்போ நீங்க ஃபுல்லா சொல்றேங்க கேளுங்க. ஈவினிங் நடந்துச்சு. ஆல்ரெடி அவர் சென்னையில் இருக்காரு, சரி பிஸியாக இருப்பார். ½ an hour ஸ்பேஸ் போடல. என்ன இப்போ இந்த ஸ்பேஸ்மே ஒரு ½ an hour தான் போகும், அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. ஸோ ½ an hourல என்னன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இன்னைக்கு பெருசாக கண்டென்ட்டும் இல்லை, ஸோ அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதை அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து ஸ்கிப் அப்போ அது அவர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தானே போடணும் டுமாரோன்னு சொல்லிட்டு. நான் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேஸ் விட்டுட்டாங்க. மகன் சாரி சாரி சாரி. இப்ப நான் நீங்க ஸ்பேஸ் போட்டோன்னே கட் பண்ணிட்டு ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா இன்னைக்கு ஷார்ட் ஸ்பேஸ்ன்றீங்க. அதெல்லாம் முடியாது. 10 மணி வரைக்கும் ஓட்டுங்க. 10 வரைக்கும் ஓட்டணும். இந்த அரை மணி நேரத்தை அங்க மேனேஜ் பண்ணுங்க. ப்ரோ நல்லா போயிடுச்சு. நீங்க ஸ்பேஸ் போட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால 10 மணி வரைக்கும் ஓட்டணும். சரி ஓகே. நான் சரி அப்டேட் சொல்லுங்க. என்ன கொண்டு வந்தீங்க அப்டேட்? நாளைக்கு நானி படத்தோட இந்த பாரடைஸ் அதோட ரா ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. அதோட டீசர் நாளைக்கு காலையில 11:17 AM ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காட்டாளன் அப்படின்ற படத்தோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆண்டனி வர்கீஸ், ஆல்சோ நோன் அஸ் பெப்பே, அவர் தான் அந்த படத்தில் நடிக்கிறார். பால் ஜார்ஜ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. மார்க்கோ படத்தோட ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தண்டேல் அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் March 7 ஸ்ட்ரீம் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வடிவேலு சுந்தர் சி ஃபிலிம் கேங்கர்ஸ் அதோட ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிராகன் 100 crores அஃபிஷியலாக பண்ணது 100 crores பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அவரோட ஐடியில் வரா, சுகுமார் ப்ரோ ஐடியில் பேசுவாரா? என்ன ப்ரோ? வந்துட்டாரு, கீழே தான் இருக்காரு. வந்துட்டாரு. நான் அப்லோட் பண்ணிட்டேன். அவர் ஐடியிலே வந்துட்டார். எனக்கு கேட்கல, பிரேக் ஆகுது. யார் பேசுறா? ப்ரோ டிஎம் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ கொஞ்சம். டிஎம் ஓகே ப்ரோ பாக்குறேன். யார் டிஎம் பண்ணிருக்கா? இலா ப்ரோ ஒரே நிமிஷம். யார் டிஎம் பண்ணிருக்கா சொன்னா? கோகுல் விஜய். இல்ல பிரச்சனை கேக்குதுங்களா? கோகுல் என்ற ஐடியில இருந்து வந்துருங்க. ப்ரோ ஹோஸ்ட் இஸ் ஹேவிங் a connection issue ன்னு காட்டுது பாருங்க. கட் ஆக போகுது. ஹோஸ்ட் தானே? சரி அது கட் ஆகாது. உங்களுக்கு ஆனா சந்தோஷம் தான், அப்படியே எஸ்கேப் ஆயிடுவீங்க அதானே? இல்ல கட்டலாம் ஆகாது, கவலைப்படாதீங்க. இல்ல ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, எனக்கு கூட ஸ்பீக்கரே காட்டல. கஷ்டம் பாத்தீங்களா? சொல்றீங்க யார் இதுல? இல்ல யார் இதுல நாய்ஸ்? ப்ரோ உங்க இதுல தான் பேக்ரவுண்ட் நாய்ஸ். டீசர் அன்னைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பயமா இதாயிட்டேன் நினைக்கிறேன். ரொம்ப அவர் பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்கலையோ? இல்ல எனக்கும் பிரேக் தான் ஆகுது. பின்னாடி அஸ்குஸ்கா சவுண்ட் வருது. ஆமா அதான் நானும் யோசிச்சேன். சரி ஓகே. இது யார் கேட்ட? சங்கராந்திக்கு வச்சு நான் அந்த படம் பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ஒரு மாதிரி தான் போச்சு, ஸ்டோரிக்குள்ள சரியா போகாம. பட் அது செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் வர எல்லா சீக்வன்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போர் அடிக்கல, என்ஜாய் பண்ணேன்.
இது டப்பா கார்ட்டல் வந்து ஒரு 4 எபிசோட் பார்த்துருக்கேன். அதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் அப்படி இப்படி போச்சு. பட் செகண்ட் எபிசோடு, தேர்ட் எபிசோட்லாம் சூப்பராகவே போச்சு. ப்ரோ சுழல் 2 யாராவது பாத்தீங்களா? எப்படி சுழல் இருக்குன்னு 2 சொல்லுங்க. நான் பார்த்துருக்கேன். பாத்துட்டேன் ப்ரோ, எனக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருக்கேன். பிரகாஷ் ப்ரோ வாட்சிங்னு போட்டாரு, ரிவ்யூ போட்டல. நீ முடிக்கலையா? இல்லைங்க பிரதர், இல்ல அது வந்து கடைசி எபிசோட்ல ஒரு 5 நிமிஷம் பெண்டிங் இருக்கு. 8th எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பெண்டிங் இருக்கனால நான் ரிவ்யூ போடல. அதை பார்க்கறதுக்காடி இன்னைக்கு படத்துக்கு போயிட்டேன் சப்தம். அமேசான்ல அதனால பார்த்துட்டு சொல்றேன் நான். கடைசி 5 நிமிஷம் பார்த்து சொல்றேன். இப்போ நீ ப்ரோ பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு இந்த ப்ரோ? ஜிபி வேலையை நான் வந்து பேப்பர் போட சொல்லிட்டாங்க ப்ரோ ஆபீஸ்ல. பிரகாஷ் ப்ரோ சப்தம் எப்படி இருக்கு ப்ரோ? எல்லாருமே மிக்ஸ்டா சொல்றாங்க. இலாபுரம் நீங்களே என்னமோ சொல்லுங்க. சொன்னாரு, ஷாக்கிங் நியூஸ் என்னமோ சொன்னாரு. இலாபுரம் தானே சொன்னாரு அது. ஆமா. நான் தான் ப்ரோ பேப்பர் போட சொல்லிட்டாங்க ஏன் ஆபீஸ்ல. ஏன் என்ன பண்ணீங்க நீங்க அப்படி? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் ஓவரா பண்ணி விட்டேன். எல்லாருமே நேஷனல் ஹெட் அவங்க பார்த்துட்டு பண்ணி விட்டாங்க. நீங்க அட்வொகேட் தானே சொன்னீங்க இன்னைக்கு. பிராக்டிஸ்ல அட்வொகேட் ஆமா ப்ரோ, சொன்னீங்க. அட்வொகேட் தான். நான் கார்பரேட்ல லீகல் ஆபீசரா இருக்கேன் ஒரு கம்பெனில. அந்த பேர் சொல்ல. ஹலோ, இல்ல இவ்வளவு ஓப்பனா கேக்குதுங்களா? பேசுறீங்க எதா இருந்தாலும். ப்ரோ ப்ரோ உங்க யாஸ்மின் இல்ல இல்ல, தமிழ் கம்பெனி டப்பா பேர் என்ன மட்டும் ப்ரோ சொல்ல. அதனால உங்க வாய்ஸ் கம்பெனி பேர் மட்டும் சொல்ல. எல்லாருக்கிட்டும் நேத்துலாம் மன்னிப்பு கேட்டு ஏதோ இது பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தேன். அந்த மார்ச் மாசம் எண்டு. அதுக்கப்புறமா இது பேங்கிங் இல்ல, அது கார்பரேட்டு. ஃபினான்ஷியல். ஓகே கொஞ்சம் அடக்கி வாசின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் சொல்ல. இல்ல ப்ரோ, அப்படி என்ன ப்ரோ போட்டீங்க டபுள் ஸ்டேட்டஸ்ல? அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்க வேண்டியதானே ப்ரோ? இல்ல ப்ரோ, அது வாட்ஸ்அப்ல நம்ம அறியாம நம்ம பயங்கரமா போட்டு விட்டேன் எல்லா ஸ்டேட்டஸ். அவர் வந்து இப்ப ஏரியா மேனேஜர் பார்த்து இல்லாம லீகல் இப்ப ஹெட் எல்லாம் நேஷனல் ஹெட்ல எல்லாமே பார்த்தாங்க. ஏங்க அதை அதெல்லாம் ஹைட் பார்த்துட்டு பண்ணி வைக்க இவனா இந்த மாட்டீங்களா? மாதிரி சின்ன பண்ணிட்டு. பழியானாங்க நீங்க. அதுக்கு தானே ப்ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹைட் பண்றதுக்கு. இல்ல எனக்கு சீரியஸ் LHA டவுட்டா இருக்கு. return, இவ்வளவு reset. எல்எல்பி படிச்சிருக்கீங்க, இவ்வளவு இல்ல இல்ல, லாயரா இருக்கீங்கங்கிறீங்க. அப்புறம் இதெல்லாம் ஹைட் பார்க்காம பண்ணலாம். அது வேணும்னே அது போடணும்னே தோணுது நமக்கு. அது வேணும்னே எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியே தோணிச்சு போட்டேன். பார்க்கட்டும் எனக்கு எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியே. அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு நேற்று எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு, இல்ல சார் நான் இதெல்லாம் போட மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிடுச்சு. சரி ஓகே, இல்ல இனிமே இந்த மாதிரி பண்ணிக்காதுப்பா. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, சில விஷயங்களே சொல்லுங்க. நீங்களே வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. சில விஷயங்கள் ஓப்பனா சொல்லாதீங்க. இப்ப இங்க ஸ்பேஸ்லயே சொல்றேன். அதுதான் ப்ரோ எனக்கு ஸ்பேஸ்லயே சொல்லாதீங்கன்னு சொல்றேன். இப்ப முடிமாட்டேங்குது. நான் ஸ்பேஸ்லயே எல்லாம் அன்னைக்கு அவ்வளவு கெத்த ஆரம்பிச்சு எல்லாம் பேசிட்டு கடைசியா சுகர் இருக்குன்ட்டீங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா சில விஷயங்கள் நம்ம என்னன்னா அது ஓகே. எல்லாத்தையுமே சில விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாத்தையும் சொல்லணும்னே இல்ல. நம்மளை பத்தி நம்ம வந்து சில விஷயங்கள் தெரியாதப்பதான் நம்மள்ட்ட வந்து நல்ல இதா இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம ஓப்பனா இருக்குமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து இதாகிட்டே இருக்கணும்னு அர்த்தம், வீக் ஆகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். எல்லாத்தையும் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதே வந்து ஸ்பேஸை தவிர்த்துருங்கிறேன். ஸ்பேஸ்லயே நம்ம வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு சோசியல் மீடியா. நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்பேஸ்லயே நான் எந்த ஸ்பேஸ்க்கும் போக மாட்டேன் ப்ரோ. உண்மையிலேயே நான் சொல்றேன் பாருங்களேன், நான் எந்த ஸ்பேஸுக்கும் போக மாட்டேன். நான் அது அதிகமா பேச மாட்டேன். வீட்லயே நான் வந்து ரொம்ப வந்து ஏன் அமைதியா இருக்கான்னு பேசுவேன். இந்த இயற்கை விஷயம் வந்தா மட்டும் என்னால அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும்தான். அந்த விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கணும். அது நல்லதுதான். அது நீங்க சொல்ற ஒரு இது கரெக்ட் தான். உண்மையிலேயே முடியல. இது வந்து சோசியல் மீடியால நம்ம போடுற போஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆக்சுவலா நம்ம சோசியல் மீடியா இல்ல இருக்க நம்ம கூட வாட்ஸ்அப் வந்து இருக்கவங்களே தெரியக்கூடாது. பயங்கரம். இப்ப இன்ன வரைக்கும் இப்ப நான் எங்க போனாலும் சென்னையில போனாலும் எங்க போனாலும் பிரகாஷ் மகாதேவனான்னு கேட்பாங்க. ஆனா இதே எங்க தெருவுலயோ எங்க ஏரியாலயோ டோட்டலாவே பிரகாஷ் மகாதேவன், என் பிரகாஷ்னாலே யாருன்னு தெரியாது. நான் பிறந்து ஒரே ஏரியால தான் இருக்கேன். இப்போ வேற ஏரியா மாறினதே கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து நான் வளர்ந்தது ஒரே போட்டோ ஏரியா. எல்லாம் மறைக்க மாட்டேங்க. போட்டோ இல்ல போட்டுருவேன். அதுவே போட்டோ தெரியாது. எல்லாம் நம்ம எல்லாமே அப்படிதான் நான் இருந்துட்டு மறைக்க மாட்டேன். போயிடணுங்கிறேன். இருக்கிற இடம் தெரியாம போயிடணும். அது உண்மையிலே பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. நேத்துல இருந்து நான் எவ்வளவு எக்ஸ்கியூஸ் கேட்டு இப்ப லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்து வந்தோம் நேத்து. ஏப்பா இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, ஏன்னா நானே நமக்கு டெய்லி ஆபீஸ் இருக்கிற டைமிங் தான் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கிறேன். டெய்லி ஆபீஸ் டைமிங் கரெக்டா எனக்கு மீட்டிங். நான் அது தூக்கி ஓரமா போட்டு சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி விட்டு லைவ் கேப்ஷன்ல வந்துட்டு இருக்கோம். என் பேரை சொன்னா மட்டும் தான் அந்த பக்கம் போவேன். இல்லைன்னா ஜாலியா ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருப்பேன். ஆனா சோசியல் மீடியா எவரையும் நான் ஃபாலோ பண்ணல. அது ட்விட்டர்ல யாருமே நான் ஆட் பண்ணாதங்காட்டி என்ன யாரும் ஒண்ணு, தெரியாது. இப்போ வந்து இப்ப லேப்டாப் வந்து ஒரு 10 நாளா வந்து இப்ப லேப்டாப் வந்து இதா இருக்குது. டெல்லுல இருந்து வந்து எவனும் வரல 10 நாளா. அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இல்லடானா நமக்கு வந்து பயங்கரமா இது வச்சிருவானுங்க. லேப்டாப் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குது. ஓப்பன் ஆகல எதுவுமே.
நான் இப்போ எஸ்டர்டே என்னால முந்தானத்தான் நான் என்னால பேசவே முடியல. இப்போ அவர்கிட்ட பிரகாஷ் சார்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். சாரி ப்ரோ பேச முடியல என்னால அந்த அளவுக்கு கொஞ்சம் அது கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது சில விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நானே. எனக்கு ரொம்ப தப்பாகுது நமக்கு. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிரும். சரி ஓகே, ஃப்ரீயா விட்டேன். அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, இப்போ எல்லாம் சார்ட்டட் அவுட் தானே. இப்போ ஓகே எல்லாம் சார்ட்டட் ஆயிடுச்சு. பேசிட்டு நாளைக்கு மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போனா தான் வச்சு செய்ய போறோம்னு. இல்லை, இதுக்கு தான் என்னை மாதிரி வேலைக்கு போகாமல் ஜாலியாக இருக்கணுன்றது. வேலைக்கு போகலாம் யாரு ப்ரோ காசு கொடுக்குறது? என்னது? மாசம் ஏதோ ஒன்று வருது. பரணி ப்ரோ கொடுப்பாரு ப்ரோ. இல்ல இல்ல இல்ல, அவ்வளோ அவ்வளோ விஷயம் இல்லப்பா. எல்லாருக்கும் உங்களை மாதிரி வாழ்க்கை ஆரம்பிச்சிடுமா ப்ரோ? இல்ல இல்ல, சும்மா ஒரு ஃபன்னுக்கு இல்ல சொன்னாங்க. ப்ரோ நான் ப்ராக்டிஸ் போனாலே எனக்கு நல்லா தான் வருமானம் வந்துட்டு இருந்து. சரி எனக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால கார்பரேட்ல போயிட்டேன். கார்பரேட் லீக்ல போயிட்டேன். வேற இல்ல இல்ல, இல்லை. ஏன்னா எதுனா கரெக்டா 30ஆம் தேதினா சேலரி, 28ஆம் தேதி மந்த் எண்டு எந்த டைமோ அந்த டைம் சேலரி போட்டுருவான். அதனால போயிட்டேன். வேற வழி இல்லை. சரி ஓகே ஓகே, சில் தான். ஓகே ஓகே ப்ரோ. மாவீரம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது படம் பார்த்தீங்களா? இல்ல ப்ரோ, லீவ் அன்னைக்கு பார்க்க மாட்டேன். சப்தம் எப்போ இருந்துச்சு? பிரகாஷ் கூட பார்த்தாரு. சப்தம் பத்தி அவர் போடவே இல்லைல்ல, ரிவ்யூ போட்டார் அவரு. ஷோ டைம்னு போட்டாரு, பார்த்தேன். நானும் ஷோ டைம் போட்டது பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. பிரகாஷ், நான் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையாண்ணா படம்? இல்ல ப்ரோ, பாக்குறவன் எல்லாம் முக்காவாசி பேர் நெகட்டிவா தான் சொல்றான். அதனால பிரகாஷ் ப்ரோ கேட்கலான்னு தான் நீங்க பேசி முக்கியமா வந்தது. இல்ல ஆக்சுவலி என்ன கேட்டீங்க புரியல. சப்தம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? சப்தம் வந்து ஒரு டீசென்ட் படம், அவ்வளவுதான். ஆஹா ஓஹா ஐயோ அம்மாலாம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப மோசமும் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட். ஒரு எப்படி சொல்றது, சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு பிஜிஎம் டெக்னிக்கல் எக்ஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா நல்ல படம், அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சூப்பரா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா வேற மாதிரி எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அதாவது சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி படம் இது. ஓகே ஓகே, பரவாயில்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாரும் ஆகா ஓகான்னு சொல்லுவாங்கல்ல, படம் கிடையாது. ஒரு டீசென்ட் வாட்ச், அவ்வளவுதான். ஜஸ்ட் டீசென்ட். சில நேரம் தோணும்ல, யாராவது இந்த ரிவ்யூ போட்டாங்கன்னா டெக்னிக்கல் இந்த வேர்டை யூஸ் பண்ணாலே தெரிஞ்சு போயிரும்னா நமக்கு கோட் வேர்டரானா இந்த மாதிரி தான். அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல ஆக்சுவலா சுகுமார் ப்ரோ பேசுறது இங்க கேக்குது எனக்கு. எல்லாம் ஒரே கார்ல உட்காந்து நீங்க எங்க இருக்கீங்க ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ சுகுமார் ப்ரோ கூட ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நானு சுகுமார் ப்ரோ அப்போ 3 ஒரே பேரும் பக்கத்துல இருக்கோம். பேசாமி ப்ரோ. எக்கோ அடிக்குங்க, அதனாலதாங்க இப்படி பேசுறோம். எக்கோ அடிக்கும். அவர் இதை மியூட் பண்ணிட்டு பேசினாதான் எக்கோ அடிக்காம இருக்கும். இப்ப நானு ட்ரெண்ட்ஸ் சரி விட்டு பிரகாஷ் ப்ரோ, ஏதோ பொண்ணை சுகுமார் பார்க்க ப்ரோ போனோம்னு தான் சொன்னீங்க, ஒண்ணா இருக்கோம். பாத்துட்டீங்களா பேசிட்டீங்களா? நான் சும்மா சொன்னேங்க. பிரகாஷ் ப்ரோ, என்ன விசேஷம்? சென்னை போயிருக்கீங்க, ராஜேஷ் என்ன பர்பஸ் ப்ரோ? போட்டிருக்கீங்க. இல்ல ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் லீவ் நாள்ல இருந்தா வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் போலாமே, வேற ஒண்ணும் இல்ல. வேற ஆக்சுவலா ஒன்றும் பெரிய நானே விசேஷம் இந்த கிடையாது. மாசம் எல்லாரும் ஏதோ போகணும்னு ஆசை பிளான் பண்ணி இருக்கு எனக்கு. போயிருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது. நல்ல விஷயம். இந்த வாரம் நானே போலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பட் தெரியல. ஆனா நான் பரணி ஒரு பெரிய ஈவென்ட் இருக்கான் பரணி, போலாமா? எப்போண்ணா? 6ஆம் தேதி. 6ஆம் தேதியா? ஓகே, ட்ரை பண்ணலாம். சரி பரணி, ஒரு போன் வருது, பேசிட்டு வரேன். சரி ஓகே, போயிட்டு வாங்க. பரணி, நீங்க நிஜமாவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பர்னி ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னைக்கு ப்ரோ வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோ? இதா குட் பை டகலியா? எதோடலாம் கேட்க கூடாது. இந்த 30 நாளைக்கு வந்து ஜிபி மட்டும்தான். ஓகே ஓகே. இல்ல அது தெரியல ப்ரோ. ஆக்சுவலா வந்து இப்போ அடுத்த வாரம் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. கம்மிங் வீக் இது டீசர் வந்து ஒரு 1 வீக்ல வந்துரும்ன்ற. இல்ல அது வந்து ரெட்ரோ சாங் மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. பழைய பாட்டு தானே ப்ரோ 10ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் ஆமா பண்ணுங்க ஆமா ப்ரோ. ஆமா 10ஆம் தேதி சாயந்தரம் 6:03 இல்ல 8 7:02 இல்ல 7:03 10. 6:04 இல்ல 7:03 வரும்னு நினைக்கிறேன் 10ஆம் தேதி. ஆனா டீசர் தெரிச்சிச்சு ப்ரோ, சத்தியமா சொல்றேன். நான் வந்து அன்னைக்கு என்னால பேச முடியல, சாரி. உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொரு லுக்குமே அமர்கலம் லுக்கு, தீனா லுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாலி லுக்கு,
பில்லாலுக்கு எல்லாத்தையும் போட்டு பெரிய குழப்பி என்ன சொல்றதுங்க, அப்படியே ஒரு மிக்சர்ல போட்டு அரைச்சு கொடுத்தா மாதிரி கொடுத்தாரு ப்ரோ அவரு. வேற லெவல் ப்ரோ, உண்மையிலே சொல்றேன். சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுதான் எதிர்பார்த்தேன் எல்லாருமே, அடா ஏகேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொன்னு எல்லா ஃபேன்ஸுக்குமே நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எது கெட்டாலும் மங்காத்தான்னு போயிருங்க. மங்காத்தாக்கு அப்புறம் ஆரம்பம் பயங்கர ஹிட் ஆச்சு, வேதாளம் பயங்கரம் ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் வீரம் பயங்கரம் ஹிட் ஆச்சு, விஸ்வாசம்லாம் பயங்கர பிளாக் பஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஆனா எல்லாத்தையுமே விட்டு உடனே வந்து மங்காத்தான்னு போயிடுறீங்க. அது வந்து நம்ம வந்து தலையை வந்து அண்டர்ரேட் பண்ற மாதிரி இருக்குது. அது 5 வருஷத்துல அவர் ஹிட்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கு இடையில வந்து அவர் பயங்கர ஹிட் கொடுத்துருக்காரு. ஆமா, அது உண்மை நீங்க சொல்றது 100க்கு 100. ப்ரோ ஹிட்டு நாங்க சொல்ல ப்ரோ, ஹிட்டு துணிவு கூட ஹிட்டு தான் ப்ரோ. அதாவது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ஏகேவா பார்த்தது வந்து மங்காத்தால தான் கடைசியா அந்த ஸ்வாக் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எல்லா படமே அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அதைத்தாங்க வந்து எல்லாருமே வந்து சொல்றது. பட் வந்து பாத்தீங்கன்னா வேதாளம் விசுவாசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் செலப்ரேஷன், அதாவது பாத்தீங்கன்னா P&C சென்டர்லாம் பாத்தீங்கன்னா கொண்டாடின படம். கிட்டத்தட்ட வந்து பிரகாஷ் ப்ரோ, சிவா பத்தி பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் இறங்குங்க. சரி சரி, நான் பேசலைங்க. ஆனா தியேட்டர் மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்து அந்த 10 நாள் வந்து தியேட்டரே வந்து கிட்டத்தட்ட நான் புதுக்கோட்டை ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றேன். இப்ப என்ன சொல்றேன், விஸ்வாசம் நல்ல படம் தான், நல்லா தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு எல்லாமே. ஆனா நம்ம பார்க்க நினைச்ச ஏகேவை கடைசியா பார்த்தது எந்த படம் நீங்க யோசிங்க. அதைத்தான் வந்து எல்லாருமே வந்து மிஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தது. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. ஆனா பட் அந்த தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் கட் ஆயிடுச்சு போல. வந்து நிரம்பி வழியும் பாத்தீங்களா மக்கள். அஜித் ஸ்டார் அஜித் bro, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. நெசமாவா? ஓகே. என்ன நிஜமாவான்னு கேக்குறீங்க? சொன்னாக்க அமர்க்கலாம் தீனா அங்க இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் நாளோ இல்ல ஃபர்ஸ்ட் வீக்கோ அங்கேருந்து நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். பட் இப்ப கடைசியா வந்து பார்க்கும்போது இப்ப இந்த வீரம் வேதாளம் விசுவாசத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் ஆக்குப்பை இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 5 நாள்ல போய் பார்த்தோம்னாலே அவ்வளோ இருக்கும். பட் இதே இந்த ஃபர்ஸ்ட் 5 நாள்ல வந்து துணிவுக்கு கூட அந்த அளவுக்கு அந்த தியேட்டர்ல வந்து 100% ஆக்குப்பை இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேனா இருந்து தியேட்டர்ல பார்க்கும்போது, பட் துணிவு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தியேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து அந்த படத்துல எவ்வளவு இருந்துச்சு. அதே போலதான் வலிமைக்கு அந்த இதை வந்து மிஸ் பண்ணதை ஃபீல் பண்ணேன். ஏன் இப்போ வந்துச்சு இந்த படம் கூட ஒன்று வந்துச்சு, இப்போ விடாமுயற்சி கூட அப்படித்தான் பெங்களூர்ல பார்க்கும்போது நான் அதைத்தான் ஃபீல் பண்ணேன். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவோட படத்தில் வந்து அந்த 100% தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது ரசிகர்கள் இதெல்லாம் இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அவர் வந்து ஒரு தலையோட லுக்கையோ எதையோ வந்து அவர் கேர் பண்ணாமல் வந்து பண்ணிட்டாரு. அவர் பண்ணாதான் மிகப்பெரிய தப்பு. ப்ரோ அப்புறம் பேசலாமா நானு? பேசுங்க ப்ரோ. ப்ரோ அப்புறம் அந்த இது வந்து கோலிவுட்ல நம்பர் 1 டீசர் அதிக வியூஸ் போயிருக்கிறது குட் பேட் அக்லின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் படத்துக்கு அப்படி ஆச்சுன்னா எல்லாருமே ஏகப்பட்ட ட்வீட் போட்டு விஜய்னா ஆகும், அப்படி விஜய்னா அந்த மாதிரி இந்த மாதிரின்றாங்க. ஆனா அஜித்துக்கு ரெக்கார்டிக்கு நிறைய பேர்த்தோட இதுல இருந்து அது வரவே இல்லை. நீங்க நிறைய பேர் நோட் பண்ணீங்கன்னா தெரியல, அந்த ரெக்கார்டிங் பத்தி நிறைய பேர் ட்வீட்டே பண்ணல. விஜய்க்கு நான் மட்டும் அப்படியே விஜய்னா யாரு தெரியுமா, அப்படி இப்படி ரெக்கார்டிங் அப்படி இப்படின்னு மாதிரி ஒரு பிம்பம் அது கிரியேட் ஆகிட்டே இருக்கு சோசியல் மீடியால. அது அஜித்துக்குன்னா அது வந்து பெருசா யாருமே அதிகமா பேசுற மாதிரியே தெரியும். அது என்ன ஒரு இல்ல ஃபேன் ஃபைட்டுக்காக நான் சொல்லல, பொதுவாவே அது லாஸ்ட் 2 டேஸா பாத்தீங்கன்னா அதிகமா நிறைய பேர் ட்வீட் பண்ண மாதிரி நான் பாக்கல. அதுதான் ப்ரோ, எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றீங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. இல்ல அது உங்களுக்கு அது இத பரணி ப்ரோ, உங்கள மாதிரி பெரிய ஐடிஸ் ரீட்வீட் பண்ற, அத பத்தி புகழ்ந்து பேசுறேன்றாரு. எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே தான் போட்டாங்க. அப்படியா? இல்ல நான் வேற யாராவது அந்த மாதிரி தோணி இருக்கா? எனக்கு அப்படி தோணலையே. எனக்கு அது தோணல. நேத்து மட்டும் 32 போச்சு, இன்னைக்கு ஏன் 1 தான் போயிருக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஏன் எதுக்கியா இந்த வரணும்னு தான் எனக்கு தோணுச்சு.
இல்ல நேத்து இன்னைக்கு வியூஸ் கம்மியா போயிருக்கு அப்படின்னா ஆமா நேத்து ஒரே நாள் 32, இன்னைக்கு மட்டும் ஏன் ஒண்ணு மட்டும் போச்சுன்ற மாதிரி நிறைய ட்வீட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா என் டிஎல்ல பார்த்தேன். இல்லைங்க, அப்ப நேத்து 32 இன்னைக்கு ஏன்னா 52 போக முடியும். அது வந்து கொஞ்சம் தானே, எல்லாம் ஓரளவுக்கு பாத்துட்டாங்க. ஏங்க 3.5 கோடிக்கு மேலாம் உலகத்துல ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பாப்புலேஷன் நான் அவ்வளவுதான். சொல்லிட்டா யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. மொத்தத்துல ரெக்கார்டு அவ்வளவுதான், முறியடிக்கப்பட்டது அவ்வளவுதான். அது நடந்தது நடந்துச்சு அவ்வளவுதான். இதை மாத்த முடியாது. இதுக்கப்புறம் யார் என்ன தலையில் நின்னாலும். தோணாலே ஆஸ் மை நாலேஜுக்கு தோணுச்சுன்னு சொல்ல, வேற ஒண்ணும் இல்லை. இதுல ஆர்கிக்கிறா இல்ல சொல்றேன். விஜய்க்குனா அது வந்து ஆகுன்றாங்க, இவங்க அஜித்துக்குனா அப்படி இல்லைன்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இல்ல இங்க அப்படி நம்ம ஸ்பேஸ்ல அப்படி எல்லாம் எதுவும் வந்து இது உங்களே பண்றது இல்ல. சொல்ல இது வந்து எந்த கார்ட்டூனுக்கும் எந்த நடிகர்களுக்கு இதை விளப்பே நான் குறை சொல்லுவேன், இதை சொல்லலைங்க, பொதுவா சொல்றேன். இல்ல அந்த டாக் இருக்கு. அது வந்து ஏற்கனவே கூட அது டிஎல்ல வந்து அப்படிலாம் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. அதனால வந்து நம்ம அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண வேண்டிய இல்ல, விடுங்க. அதுதான் சொல்றேன், இந்த ஸ்பேஸ்ல தான் அப்படி இல்ல அதெல்லாம் ஓகே. அது மாவீரன் பிரதர் சொன்ன மாதிரியும் வந்து சில பேர் கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து நம்மளை பத்தி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். நம்ம பரணியே அவர் வந்து போடல அந்த 32க்கு வந்து. ஏங்க அவர் போட்டாருங்க. பரணி போட்டே தானே ப்ரோ நீ? நான் பார்த்தனே. மாட்டி போட அவர் பரணியே போடல. அவர் டக்குனு போய் போட்டு வந்துருங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரணியே பெரியாரு தான். ஆனா கடைசி அவரே போட மாட்டேன்டாரு. என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க அது 7 வருஷத்துக்கு முன்னாடிங்க. நீ கம்மியா சொல்லிட்டு இருக்காதீங்க, கம்முனு இருங்க. இல்லைங்க, அவரு ரொம்ப ஏதோ குழந்தைத்தனமா பேசுற மாதிரி பேசுறாரு. ஆனா ஒரு டைம் ஏஜ் 27, 28 சொன்ன மாதிரி இருந்தது, அதனால கேட்டேன். வதந்திகளை நம்ப வேண்டாம். ரொம்ப அப்படியே, அதனால கேட்டேன் ப்ரோ. நான் அதாவது வந்து 2025 or 26ல வந்து அவர் ஹீரோவா வந்து அறிமுகம் ஆகுறாரு. பாருங்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா அப்புறம் இன்னொரு பாருங்க, மலையாள படம் அப்டேட் சொல்லிட்டே இருக்கீங்க. மலையாளம் அதிகமா யாரு பாக்குறா தமிழ்நாட்டுல? நீங்க சொல்ற அப்டேட்ல நீங்க ஒரு 10 அப்டேட்ல 5 அப்டேட் மலையாளத்துல இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. எனக்கு வடிவேல் காமெடி இதுதான் யாரையா கேட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இல்ல நான் ஆக்சுவலா சொல்லிடுறேன் ப்ரோ. நான் வந்து நான் தமிழ் அப்டேட்டும் சொல்லுவேன், மலையாள அப்டேட்டும் சொல்லுவேன், தெலுங்கு, ஹிந்தி. ஆனா நீங்க தெலுங்கு ஹிந்தி விட மலையாளம் அதிகமா சொல்றீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து ஏன்னா அவர் கேரளால இருக்கிறாரு ப்ரோ, அதுதான். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் நான் வந்து சொல்லிடுவேன். அதை மீறி ஏதாவது மேஜரான அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் சொல்லுங்கன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். இப்போ நான் தெலுங்குல ஏதாவது மேஜரா வந்தாலும் அதுவும் கவர் பண்ணுவேன், ஹிந்தியில வந்தாலும் கவர் பண்ணுவேன். பட் அது அவ்வளவா நான் என்ன சொல்ல, பெருசா அதுல அப்டேட்ஸ் வராததுனாலயும் இல்ல பெருசா நான் அதுல ஃபாலோ பண்ணாததுனால தமிழ் மலையாளம் ரெண்டுமே நான் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணேன். உள்ளபடி பார்த்தா மக்கள் ஓடிடில தான் மலையாளம் படம் பார்க்க ஆசை. ஏதாவது ஒரு ஆவேசமோ பிரேமலு மாதிரி படம் தான் தியேட்டருக்கு போறாங்க. மற்றபடி மலையாளத்துக்கு தான் தமிழ்ல ஆடியன்ஸ் பெருசா தான் இல்ல. சும்மா அந்த ஓடிடில 4 படத்தை வச்சு அது ஆகும் மலையாளம்ன்றாங்க. இல்ல அது உண்மைதான். அதான் உண்மை, அதான் நிதர்சனமான உண்மை. அது கண்டிப்பா உண்மைதான். தியேட்டர்ல பெருசா யாருமே வந்து பாக்குறது இல்ல. நீங்க ஆகுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ஏதாவது சொல்ல சம்பந்தமே இல்லை. இது வரப்போகுது, நாளைக்கு அது வரப்போகுது. நான் இன்னைக்கு என்ன 2 அப்டேட் தானே சொன்னேன். இல்ல இன்னைக்கு நான் கேட்கல. நான் ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் வந்தேன். நான் ரொம்ப நாள் நோட் பண்ணதை வச்சு சொல்றேன். ஓகே இல்ல பிரகாஷ் ப்ரோ கூட அடிக்கடி சொல்லியிருக்காரு ஒரு தடவை ரீசெண்டா. இப்ப நீங்க மலையாள படம் அப்டேட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ் அப்டேட்டை சொல்றீங்கன்ற சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து ரேண்டமா தான் நான் சொன்னேன். இதை ஃபர்ஸ்ட் சொல்லணும், இதை அப்படி சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. நான் ரேண்டமா சொன்னேன். இப்போ வந்து பிரகாஷ் ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் சரி தமிழ் ஃபிலிம்ஸ் அப்டேட்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் மேஜரா அப்படின்றது தான். மேஜரா இருக்கிற அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு. சரி சுகுமார் இருக்காரா? சுகுமார் ப்ரோ ஒரு பார்ட்டி மோட்ல இருக்காரு ப்ரோ, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் டிரைவிங் மோட்ல இருக்காருன்னு சொல்லுங்க எனக்கு. பரணி ப்ரோ கையோட ஃபேன் பேஜ்ல சேர்ந்துருவோமா ஃபேன்ஸ் கிளப்ல? நீங்க சேருங்க, நான் வரல. ரேகன் வந்தா வந்துச்சு, போறவன்லாம் கையோடனே போட்டுருக்கான். ஆனா எல்ஐகேக்கு செம பிசினஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் சாய் பல்லவி ஃபேன். எல்ஐகேக்கு ஆகஸ்ட்ல ரிலீஸ்னு சொன்னாங்க, கரெக்ட்டா? ஏங்க அது அடுத்த வருஷம் தாங்க ரிலீஸ், இந்த வருஷம் எல்லாம் இல்லைங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அது அடுத்த வருஷம் தான். இந்த வருஷம் அடுத்த வருஷம் தான் ப்ரோ, இந்த வருஷம் எல்லாம் இல்ல. அப்படியா? ஆனா எப்போ வந்தாலும் பிசினஸ் பயங்கரமா இருக்கும். நீ நான் இருப்பாங்க இந்த படத்தோட இது வேற இம்பாக்ட். ஆனா விக்னேஷ் வேணாலும் கொஞ்சம் பயமா இருக்கு.
சரி ப்ரோ, ஏங்க யாராச்சும் அந்த மேட்ச் படம் நல்ல கதை தாங்க. பாத்துருக்கீங்களா? எஸ்ஜே சூர்யா இருக்காருங்க, காப்பாத்திடுவாரு, பிரச்சனை இல்லை, விடுங்க. சும்மா இருங்க. எஸ்கே சூர்யா நடிச்சு எல்லாமே இப்படியே எஸ்கே சூர்யா நடிச்சு ஜோக்கர் மாதிரி ஆயிடுவாரு. கேம் சேஞ்சர் அவரை பார்க்கப்போ சிரிப்பா வருதுங்க. இந்தியன் 2 இருக்கட்டும், அவர் ஒரு அதுக்கு இதே மாதிரி ஏங்க சூஸ் பண்ணி இல்ல யோசிச்சு நடிச்சாருங்க. பாருங்க, இந்தியன் 2 கேம் சேஞ்சர் ரெண்டுமே இல்ல அவரு bro, வந்து உள்ள இல்ல ப்ரோ, தலையிட முடியாது. அவரோட ஸ்லாங் வந்து என்னது அப்படின்றத ஒரு 4-5-6 படத்துல அதே ஸ்லாங்ல தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல அவரு சேஞ்ச் ஆகனா அவர் வந்து அந்த அளவுக்கு இதாக மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, அவர் ஒரு மாடுலேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த ஆனா என்னது அவருக்கு என்ன வருதோ அதே அவருக்கு என்ன ஸ்லாங்லயே தான் வருதோ போறாரு. அதை வச்சு மில்க் பண்ணாம ஒரு 2 டைமே அவரை டிஃபரெண்டா காட்டினது கார்த்திக் சுப்ராஜ் தான், இறைவி அண்ட் ஜிகிருந்தரா 2. கேம் சேஞ்சர் மாதிரி இன்னும் 2 படம் நடிச்சாருன்னா எஸ்கே சூர்யா சேர்த்து வச்ச பேரெல்லாம் இல்ல போயிடும். இல்ல ஆக்சுவலா எனக்கு இல்ல ப்ரோ, வீரதீபத்துடன் இவரு அதிகமா நம்பிக்கை இருக்கு. அந்த படத்துல கொஞ்சம் என்னங்க டிஃபரெண்டா அநியாயத்துக்கு எஸ்கே சூர்யாவா? ஐயோ சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்காப்புல. எதுக்குடா இப்படி நடிக்க வச்சீங்க பாவம். இதை இந்தியன் 3 வேற வந்தா அதுல என்ன குடும்பம் இருக்க போகுது? ஏன்னா இந்தியன் 3ல எஸ்ஏ சூர்யா ரோல் அதிகம்னு சொல்றாங்க. அதுல என்ன கூட்டம் நடந்திருக்குன்னு தெரியல. அது வரணும்னு வேற ஆசைப்படுறீங்களா ப்ரோ? இதுக்கு சொல்றேன். அதனால எஸ்ஏ சூர்யா செலக்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. அதனால சொல்றேன். ஒரு இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, எஜே சூர்யா வந்து இப்ப அவரு கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி டேரக்டரா இருந்தா அவர் பண்ணலாம் ப்ரோ. சங்கட் அவர் இன்டர்ஃபியர் ஆக முடியாதுல்ல, அதுதான் பிரச்சனை. இதுவே வந்து நீங்க சொன்ன இந்த படத்துல விக்னேஷ் சிவன் படத்துல அவர் இன்டர்ஃபியர் ஆகி இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்லலாம். அவரோட வாய்ஸ் அங்க எடுபடும். வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விக்னேஷ் சிவன் வில்லன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். இப்ப நீங்க நானூறு ரவுடிதான்லயே பாத்தீங்கன்னா பார்த்திபன் கேரக்டர்லாம் நல்லா தான் கிராஃப்ட் பண்ணிருப்பாரு. அவர் கொஞ்சம் நம்பலாம். சமந்தா இது நடிச்சாங்களே என்ன படம்? சமந்தாவும் பேர் மறந்துருச்சு. காத்து வாக்குல காத்து வாக்குல இருந்து லலித் தான் ப்ரொடியூசர். இதுக்கு லலித் தான் ப்ரொடியூசர். ஆனா அந்த அளவுக்கு கூட அந்த படம் இது இல்ல, அவரு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு அந்த ப்ரொடியூசர்னால இன்னும் பயமா இருக்கு. விக்னேஷ் வேணாலும் ஓகே இல்ல ப்ரோ, அந்த படம் ஹிட் தான் ப்ரோ. அந்த படம் அவங்களுக்கு லாபமான படம் தான். அந்த படம் ஓடிடுச்சு. இல்ல கலெக்ஷன் வைஸ்ல ஓடிடில வேணா அப்ப ஓடிடி பூம்னால இதாயிருக்குங்க. ஓவராலா கலெக்ஷன்ல தான் பெருசா இருந்திருக்க மாதிரி தெரியுது. ஓடிடி டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் அதுல ஏதாவது ஆயிருந்தது. அப்ப ஓடிடி டாப்ல இருந்துச்சு. கலெக்ஷன் வைஸ்ல அது பெருசா இதான மாதிரி தெரியல. காத்து வாக்குல இருந்த காதல் அப்படி சொல்றேன். பிரகாஷ் நான் இருக்கீங்களா? போன் பேச போனவர் இருக்கேன் பாருங்க. ஓகே, இல்ல மெசேஜ் பண்ண ஃபோன் கால் முடிஞ்சிச்சானே அதான் கேட்டேன். அப்படியா? போன் நான் மெசேஜ் பார்க்கல. ஆல்ரெடி போன் பேசி முடிச்சுட்டு சுகுமார் போட்ட பக்கம் பேசிட்டு இருந்தேன். அது அதுக்கு கீழே கடையில் இறங்கணும். அதனால காத்தால 2 காதில் யாரோ ஒருத்தர் பாக்ஸ் ஆஃபீஸ்ல போலனாரு. 66 கோடி விஜய் சேதுபதிக்கு அந்த நேரத்தில் ஹையஸ்ட் கலெக்ஷன் மாதிரி தான் சோலோ ஹீரோவா 66 கோடி பண்ணிச்சு. நல்லா பண்ணிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்ல. எல்லாத்துக்கும் காரணம் அனிருத். ஆமா, தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல 66 கோடி. ஓவரால் ஒரு 70-80 கோடி வந்திருக்குங்களா? வந்திருக்கலாம். ஆனா என்னன்னா விஜய் சேதுபதிக்கு அந்த டைம்ல அது நல்ல சோலோ லீடா வந்து நல்ல வசூல் தான் அது. அவரு வந்து விஜய் சேதுபதியின் காரணம் சொல்ல முடியாது. சமந்தா நயன்தாரா அது அனிருத்தம் காரணம். சமந்தா நயன்தாரா அடுத்த விஷயம். அனிருத்தம் காரணம். சம்பவம் மகாராஜா கூட சொல்லலாம். விஜய் சேதுபதி நயன்தாரெல்லாம் சேர்த்தாதீங்க. சமந்தாவும் அனிருத் மட்டும்தான் அந்த படத்துக்கு. சமந்தா ஐயோ நயன்தாராக்கா ப்ரோ, நான் நயன்தாராக்காக தான் படத்துக்கு போனேன். அது மாதிரி இருந்தாங்க. நயன்தாரா சமந்தா 2 பேத்துக்காக படத்துக்கு போடுவாங்க. இல்லைங்க, நயன்தாரா அதுல கொஞ்சம் வயசான மாதிரி தான். இந்த சமந்தா தான் சான்ஸே இல்லை. ஏங்க நயன்தாரா அதுல கிளவி மாதிரி தாங்க இருப்பா. சமந்தா தான் கொஞ்சம் யங்காவும், அதே மாதிரி அனிருத்தோட சாங்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஐயோ, இது என்ன லேடிஸ் ஃபேன் ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்குது. ஹீரோயின் ஃபேன் ஃபைட். ஏங்க ஹீரோ கடா போற பரவாயில்ல, ஹீரோயின்ஸ் எல்லாம் இறக்கிட்டோம்னா அவ்வளவுதான். சரி பாத்துக்கங்க. அஜித் குமார் ப்ரோ, நயன்தாரா சோலோ ஹீரோயினா பண்ணி எத்தனையோ படம் ஹிட். சமந்தாக்கு ஒன்று சொல்லுங்க பாப்போம். புரியல. நயன்தாரா லீடா பண்ணி எத்தனையோ ஹிட் வச்சிருக்காங்க சோலோ ஹீரோயினா பண்ணி. ஹீரோ இல்லாம என்னவா பண்ணி என் கதையில வேற மாதிரி விழுந்துச்சு. 5 வருஷமா பேசுங்க. என்னவா பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி லீட் ஆக்டரா அது இதுன்னு. 5 வருஷத்துல ஒண்ணும் இல்லையே, ஃபீல்ட் அவுட் தானே. இல்ல இப்ப கூட அவங்களுக்கு இப்ப ஏதோ ராக் ஆகி ஏதோ வந்துச்சு. இவங்களுக்கு முதல்ல படம் ஞாபகம் இருக்க, டைட்டில் சொல்லுங்க பாப்போம். பேரே உங்களுக்கே தெரியல, அப்புறம் அதை சொல்றீங்க. பரவாயில்ல ப்ரோ, இப்ப ஹிட் அவங்க கிட்ட அறம் இருக்கு, கோலமாவு கோயிலா இருக்கு. இந்த மாதிரி சமந்தாக்கு சொல்லுங்க. படம் பேரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஆல்மோஸ்ட் 8 வருஷம் வரட்டும் ப்ரோ. இன்னமும் அவங்களுக்கு சோலோ ஹீரோனா படம் வந்து வரப்போகுது. ஏங்க எல்லாமே அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்களே நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க ட்ரை பண்ணாங்க, அது செட் ஆகல, விட்டுட்டாங்க. எதுக்கு ப்ரொடியூசர்? இப்ப அன்னபூர்ணி ஒரு படம் வந்துச்சு. இது பதில் இல்லையே. ஃபேன் ஃபைட் மாதிரி ஆயிர போகுது. லேடிஸ் ஏன் ப்ரோ, நான் சொல்லுவேன் யூடர்ன் ஹிட் தான். யூடர்ன் ஹிட் தான். வேற அந்த படம். ஆமா, அவர் சொன்ன மாதிரி அது மட்டும் எப்ப வந்துச்சு? யூடர்ன்லாம் வந்து 10-15 வருஷம் ஆச்சு.
வருஷம் இல்ல. 15 வருஷம் ஆச்சா? ஏங்க இப்பதாங்க வந்துச்சு. இல்ல இல்ல கோலமாவு கோவில் அப்புறம் தான் இல்ல வந்துச்சு. இல்ல ஆக்சுவலி யூ டர்ன் பாக்ஸ் ஆஃபீஸ் 9 ஹிட் வருஷம். கிடையாது. கோலமாவு கோகிலா 2017 18 வந்துச்சு. 18 ஐ திங்க். இல்ல யூ டர்ன் ஆமா இந்த கேப்ல நான் அதை 2016 மறந்துட்டேன். யூ டர்ன் வந்து நல்லா இருக்கும் ஆனா பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் இல்ல. அதை மறந்துட்டேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஓவர்வெல்மிங்கா சமுதாயத்துக்கு ஆகும்னு அந்த அறம்பறை சொல்லுவாங்க எல்லாருமே. நயன்தாரா நடிச்சதுன்னு. பிரகாஷ் இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பிரகாஷ் எப்ப எங்க படம் பாக்குறீங்க? திருச்சியா, சென்னையா, இல்ல வேற ஏதாவது கோயம்புத்தூரா? பிரகாஷ் நான் ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேள்விக்கே ஆன்சர் வரலங்க. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல சிங்கிள் எப்ப எக்ஸ்பெக்ட்? அவரு பிஸியா இருப்பாரு வெளிய இருக்கிறதுனால, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல என்னாச்சு, என்ன கேள்வி? இல்ல என்ன கேள்வி? நடுவுல கேள்வி எதுவுமே கேட்கல. ஸ்பேஸே கேக்குது இல்லன்னு தெரியல தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்பன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். படம் திருச்சியா, சென்னையா, கோயம்புத்தூர்ல பாக்குறீங்களான்னு கேட்டேன். ஓ அதுவா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து மார்ச் 12க்குள்ள ஓகேவா? படம் வந்து திருச்சியில பிரீமியர் திருச்சியில போட்டாங்கன்னா திருச்சியில தான் பார்ப்பேன் கண்டிப்பா. பிரீமியர் திருச்சியில இல்ல அப்படின்னா ட்ரெண்ட் ஷூட் எங்க பாக்குறாரோ அங்க சேர்ந்து பார்ப்பேன். ஏன்னா அவர்தான் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு இருக்காரு. நகரியோ, சென்னையோ, கொச்சினோ எங்க எடுத்து கொடுக்குறாரோ அங்க போக வேண்டியதான். திருச்சியில இல்ல கொச்சினுக்கு சம்பந்தமே இல்லையே பிரகாஷ் ப்ரோ. திருச்சி எங்க இருக்கு, கொச்சின் எங்க இருக்கு? இல்ல 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 ஆக்சுவலா பிரகாஷ் நான் வந்து பிரீமியர் ஷோ இல்லன்னா இது வேற நகரி இல்லன்னா கொச்சின். அது ஓகே. திருச்சிக்கு கொச்சினுக்கு எங்க இருக்கு அதான் பார்த்தேன். திருச்சி டு கொச்சின் 8 மணி நேரம் தாங்க. நைட் ஏறினா காலைல வந்துடலாங்க. பிரகாஷ் ப்ரோ அந்த பிரீமியர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா கார்த்திக் ப்ரோ வந்து ஆதிக்கிட்ட பேசினாராம். டிஎன்ல 9 o'clock தான் ஷோங்கிற மாதிரி சொல்றேன்னு சொன்னாரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல. அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க உங்க சைட்ல யாராச்சும் வெரிஃபை பண்ண முடிஞ்சா. அது முந்தானே அதுவே ஏப்ரல் 10னா ஏப்ரல் 1-2 தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் கிடையாது. சரி ஓகே சரி அப்ப பரணி ப்ரோ எதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க ப்ரோ, நாங்க அங்க வந்துடுறோம். எங்க? இல்ல அதான் பிரீமியர் ஷோ இருக்குன்னு சொல்றாங்களே. நானே திருச்சியில தான் போய் பார்க்கலாம்னு இருக்கேன் பிரீமியர் ஷோ. மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் சொல்றாங்க எல்லாரும். எப்போ ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி முன்னாடி இருந்து இந்த விஷயத்த நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. பிரீமியர் ஷோ வரப்போகுது அப்படின்னு. பிரீமியர் ஷோ இருந்துச்சுன்னா நான் திருச்சியில தான் போய் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இங்க கொச்சின்ல பார்ப்பேன். அவ்வளவுதான். அதான் அப்படி இல்லைன்னா நாங்க கொச்சின் வந்துடுறோம், டிக்கெட் எடுத்துருங்கன்னு சொன்னேன். நீங்க கொச்சின் நீங்க பாலக்காட்லயே பார்க்கலாமே. எங்க இருந்தாலுமே வந்து இன்ஃபார்ம் பண்றோம். இப்ப ஸ்பேஸ் வந்து சீக்கிரமா முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நாளைக்கு வந்து எப்பவும் போல முழு நேரமா பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு ஸ்பேஸ் போடுவார். 2 மணி நேரம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு. ஆமா. யார் கை தட்டினா? ட்ரெண்ட் ஷூட். இன்னைக்கு ஏங்க நேத்து 1.5 மணி நேரம் போயிருச்சு, இன்னைக்கு 1.5 மணி நேரம் போயிருச்சு. அதை ஷார்டேஜ் பண்ணி நடுவுல எங்காச்சும் சேர்த்தி டைம் எங்களுக்கு எங்க டைமை கரெக்டா இது பண்ணி குட் பேட் அக்லி டீசர் வரும்போது எக்ஸ்ட்ரா போட்டோம்ல. இல்ல குட் பேட் அக்லி டீசர் வரும்போது எக்ஸ்ட்ரா போட்டதான் கழிக்கிறோம். அவ்வளவுதானே தவிர அது என்ன 10 நிமிஷம் ப்ரோ. அது 10 நிமிஷம். அப்ப டெய்லி 8:10 தானே போடுறீங்க. அது ஒரு நாள் கழிஞ்சிருச்சு. 3 மணி நேரத்தை அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க சொன்ன மாதிரி போட சொல்லி அப்ப வந்து புதன்கிழமை வரையும் வந்து காம்பன்சேட் பண்ண சொல்றேன். சுகுமார் இப்போ குட் பேட் அக்லி டீசர் வந்தப்ப 3 மணி நேரம் போட்டுருந்தாலும் தகும். அதெல்லாம் ஒர்த்து ப்ரோ அன்னைக்கு. சரி ஓகே. ஓகே பண்ணி பாப்போம் எல்லாரும். ஓகே பை பை பை. மாவீரன் ப்ரோ ஆப்ஷன்